ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் இல்லை திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 5 குடைவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள சிறந்த சூழ்நிலைகள் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான உயர்வு நிறைந்த அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் சிறப்பான பதவி உயர்வுகளுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறதுங்க. எனவே இந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேருக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் ரெண்டுமே இன்னைக்கு கூட கிடைக்கலாங்க. நீங்கள் சிறப்பாக அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு அற்புதமான உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தன லாபம் இன்னைக்கு கிடைக்கும். அதனால கணிசமான பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே வியாபாரிகள் இன்றைய தினம் ஆனந்தமாக இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் வியாபாரம் சம்பந்தமாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகுங்க. அந்த மாதிரி சிந்தனைகள் வளம் பெருகக்கூடிய வகையில் வியாபாரிகள் இன்னைக்கு அமைகிறதுனால உங்களுக்கு நல்ல உயர்வு கண்டிப்பாக வியாபாரம் உங்களை சிந்தனை மூலமாக உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களே, சிறந்த ஒரு நாள். புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. வியாபார ரீதியாகவும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாகவும் சரி, அலுவலக பணிகள் விஷயமாகவும் சரி, நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். நிறைய மாறுபட்ட அனுபவங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. நீங்கள் எப்படிப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்தை நீங்கள் பெற முடியுங்க. மற்றவங்களும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களை பார்த்தாலே மதிப்பு மரியாதை எல்லாம் கூடுங்க. இன்றைய தினம் நீங்கள் நிறைய அன்பு செலுத்தணுங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. உங்கள் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாருமே உங்ககிட்ட அதிகமான அன்பு செலுத்தும் போது நீங்களும் பதிலுக்கு திரும்ப அந்த அன்பை நீங்கள் வழங்குங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக, அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்படுங்க. அந்த புரிதல் உங்களுக்கு நண்பர்கள் கூட இருக்கிற இந்த புரிதல் இன்னைக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, வியாபார ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். ஸோ நிதானம் உங்களுக்கு பிரதானமான ஒரு தேவை. முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில், அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக சேரும். நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க. போட்டிகள் நிறைந்து தான் காணப்படும். அது எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போய் தாங்க ஆகணும். அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். எனவே சகோதர சகோதரிகளும் பழகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தவறு கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பமான ஆசைகள், உங்கள் கனவுகள் பெரும்பாலானவை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆனால் உற்சாகம் அதிகமாக கூடாதுங்க. அதையும் நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் புதியதாக சில விலையுந்த பொருட்களை வாங்க முடியுங்க. இன்றைய தினம் அதற்கான சரியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. எனவே மதிப்பு உயரக்கூடிய சில விலையுந்த பொருட்களை வாங்கி நீங்கள் கெத்து காட்ட முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலரானவர் உங்களுக்கு
அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை வழங்க தயாராக தாங்க இருப்பாருங்க. ஆனால் அவர் உங்களை மிஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் பக்கத்தில் இல்லாமல் போகக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால, அவர் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அருமையான சர்ப்ரைஸ் நீங்கள் பண்ணி உங்கள் பிளான்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு காதல் வாழ்க்கையை இன்று தினம் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரி புதிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள், நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் அட்லீஸ்ட் ஃபோன் மூலியாவது நீங்கள் உங்கள் காதலரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுறது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறது தவறு கிடையாதுங்க. ஆனால் எந்த இடத்துல யார் முன்னாடி திறமையை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அது சரியான வகையில், சரியான டைமிங்கில், சரியான பர்சன்ஸ் முன்னாடி, சரியான நபர்கள் முன்னாடி உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. புதுசாக நிறைய உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள், நல்ல எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முன்பின் தெரியாத நபர்களுடன் பேசுவது, பழகுவது தவறு இல்லைங்க. ஆனால் அவருடைய நம்பகத்தன்மை அறியாமல் நீங்கள் பல ரகசியங்களை வெளியில கொண்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் புதியவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தரல, அவர் சில விஷயங்களை ஒத்துக்கல அப்படின்னா அதையெல்லாம் நீங்க பலவந்தமாக திணிக்க கூடாதுங்க. அதனால உறவு பலவீனமாகிவிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்க எந்த விதமான கருத்து திணிப்பும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் செயல்படுங்கள். உங்களுக்கு தித்துக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. சந்தோஷமாக இருப்பீங்க. அற்புதமான நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அமைது. நிறைய போட்டிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். அதை நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சில நண்பர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட சில நண்பர்களை இன்னைக்கு சந்திக்க முடியும் உங்களால. எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்ச நீங்க இன்னையிலேருந்து அற்புதமான ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல அபிவிருத்தி வியாபாரத்தில் ஏற்படும். அதனால் நீங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மேல அக்கறை இல்லாத நண்பர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி உங்க மீது அன்பு மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனைவரிடம் அன்பு செலுத்துங்கள். இன்றைய தினம் அன்பு பெருகக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் சில பேருக்கு அரசியலில் கூட ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. உங்களுக்கு வித்தியாசமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும். வியாபார ரீதியான புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபார ரீதியாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. நல்ல உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. தனலாபம் மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க சொந்த பந்தங்கள் வழியிலையும் உங்க சகோதர வழியிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறணும்னா கொஞ்சம் அனுசரித்து போய் தாங்க ஆகணும். எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. ஸோ சொன்ன செல்லை உங்களால் காப்பாற்ற முடியும். அற்புதமான நாள் இன்றைய தினம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் நிறுத்தி நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. எடுத்தும் கவிழ்த்தும் என்று எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு எங்களுக்கு ஏற்படுங்க நண்பர்களே. உங்கள் உத்தியோகத்திலையும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டிகள் நிறைந்த நாள்கள், ஆனால் எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும். நல்ல ஒரு புரிதல் மிக்க முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.